Delight. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பைனாப்பிள், கஸ்டர்ட் க்ரீம், சிங்கிள் க்ரீம், சுகர், ஒயிட் பிரெட் வித்தவுட் crust. ஸோ இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பைனாப்பிளை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக. அந்த பைனாப்பிளை இதில் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லை, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து சாட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அந்த பைனாப்பிள் வதங்கணும், அந்த ஜூஸ் வந்து வதங்கணும், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மட்டும் சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பைனாப்பிள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேனை வாஷ் பண்ணிவிட்டு அதே பேனில் இந்த கஸ்டர்டை எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் கஸ்டர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வாங்கி அதை கஸ்டர்டாக பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை லோ ஃப்ளேமில் இந்த கஸ்டர்டை, ஃப்ரெஷ் கஸ்டர்டை யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ரொம்ப லோ பாயில் டெம்பரேச்சர் கொண்டு வராதிங்க, இதை கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஃப்ரெஷ் க்ரீம், ஃப்ரெஷ் கஸ்டர்டுன்றனால. இப்போ இதை தனியாக ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சிங்கிள் க்ரீம், இது நீங்கள் சிங்கிள் க்ரீம் எடுக்கலாம், நான் டபுள் க்ரீம் எடுத்துருக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் க்ரீமில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து சுகரை 3 இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பைனாப்பிள், இன்னொன்று வந்து அந்த ஃப்ரெஷ் கஸ்டர்டு, இன்னொன்று வந்து இந்த சிங்கிள் க்ரீம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்வீட்னஸை இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் சுகர் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஒரு வாட்டரில் சுகர் கலந்துக்கோங்க. அது வந்து லைக் சுகர் சிரப் மாதிரி. அதை தனியாக மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சி வச்ச பைனாப்பிள் அதை லேயர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேயராக இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பைனாப்பிள், அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் வந்து க்ரீமு, அப்புறம் கஸ்டர்ட்னு. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் பைனாப்பிளில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஆப்ரிகாட் லைட் இருந்தாங்க, ஆப்ரிகாட்டை தான் வச்சு பண்ணுவாங்க. நான் ஆப்ரிகாட் பதில் பைனாப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பீச்சில் ட்ரை பண்ணேன். நீங்கள் இதே இது மேங்கோவில், நல்ல மாம்பழத்தில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைனாப்பிளை லேயர் பண்ணிக்கோங்க. அந்த பைனாப்பிளுக்கு மேலே இந்த ஒயிட் ப்ரெட், இந்த ஒயிட் ப்ரெட்டை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ப்ரெட் வச்சேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் ப்ரெட்டுக்கு மேலே இப்போ நம்மளோட சுகர் சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணணும் லைட்டாக. ஸோ இது வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆக்கும், அதுக்காக தான் இந்த சிரப்பை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த க்ரீமை அண்ட் டாப் ஆஃப் இட் நம்ம ஆட் பண்ணணும், அந்த ஃப்ரெஷ் க்ரீமை. இது மேலே இப்போது அந்த கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டர்டை அடுத்த லேயராக மேலே அந்த ப்ரெட்டு, அந்த க்ரீமு அது மேலே கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த கஸ்டர்டை. இப்போ அது மேலே திருப்பி ஒரு ப்ரெட்டு லேயராக வைங்க. அதுக்கு மேலே வந்து அந்த சுகர் சிரப் போடுங்க. திருப்பி சிங்கிள் க்ரீம் போடுங்க. அதுக்கு மேலே கஸ்டர்ட் போட்டுடுங்க. அது எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் கொஞ்சம் நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பிஸ்டாச்சியோ, அப்புறம் பாதாம், அப்புறம் ஆப்ஷனல் குங்குமப்பூ, இதெல்லாம் போட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் அடுத்த நாள் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேங்கோவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.